விவசாய குடும்ப பின்னணி, டீ கடை உரிமையாளர் என்ற நிலையில் இருந்து தேனி மாவட்ட அதிமுகவில் சாதாரண கட்சி உறுப்பினராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். பின்னர் படிப்படியாக வளர்ந்து பெரியகுளம் நகராட்சி தலைவர், எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் என அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் உச்சத்தை தொட்டார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கிறார். பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருக்கும் வரை அவரது சொல்லை தட்டாதவர், விசுவாசமிக்கவர் என்ற நற்பெயர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு உண்டு. கடந்த 2001ஆம் ஆண்டு டான்சி வழக்கில் சிக்கியதால் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை இழந்தார். இதனையடுத்து பிரச்சனை தராத ஒருவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற சூழல் அதிமுகவில் ஏற்பட்டது. அப்போது ஜெயலலிதாவால் டிக்கடிக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். அதன் பிறகு அவருக்கு ஏறுமுகம்தான். முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கூட தன்னை முதலமைச்சர் என ஓபிஎஸ் கூறிக்கொள்ள மாட்டார். சட்டப்பேரவையில் ஜெயலலிதா அமர்ந்த இடத்தில் அமரவில்லை. அந்த அளவுக்கு தீவிர விசுவாசம் காட்டினார். இதன் விளைவு கட்சியில் கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துக்கு முன்னேறினார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு நீதிமன்றம் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை வழங்கியது. இதனால் ஜெயலலிதா சிறைக்கு சென்றார். இம்முறையும் ஓபிஎஸ்ஐயே முதலமைச்சர் பதவி தேடி வந்தது. ஜெயலலிதா விடுதலையானதும் பொறுப்பை ஒப்படைத்து பழைய விசுவாசியாக மாறினார். ஜெயலலிதா மறைந்த பின்னர் ஓ பன்னீர்செல்வமே 3வது முறையாக முதலமைச்சர் பதவியேற்றார். ஆனால் அது நெடுநாட்கள் நீடிக்கவில்லை. சசிகலா முதலமைச்சராக காய் நகர்த்திய சூழலில் ஓபிஎஸ் பதவி விலகும் சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்து ஜெயலலிதா சமாதி முன்பு தர்ம யுத்தம் நடத்தினார். இதுவே ஓ பன்னீர்செல்வத்தின் அரசியல் பயணத்தை மாற்றியமைத்தது. இந்த நிலையில் அதே சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு செல்ல அவரது ஆசியுடன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். இபிஎஸ்ஐ ஏற்க மறுத்த ஓபிஎஸ் ஒரு கட்டத்தில் அதிமுகவுக்கு எதிராகவே போராடும் சூழலுக்கு தள்ளப்பட்டார். பின்னர் எடப்பாடியுடன் இணக்கமாக ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்தவுடன் எடப்பாடியுடன் ஒத்துப்போக முடியாமல் பிரிந்து சென்றார் ஓபிஎஸ். ஜெயலலிதா இருந்தவரை கட்சியில் அவருக்கு அடுத்தபடியாக முக்கிய இடத்தில் இருந்தவர் இன்றைய அரசியலில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அதிமுகவில் இணைப்பு சாத்தியமற்ற நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நடத்தி தனது பலத்தை காட்டுவதற்காக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடம் பிடித்தார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றியுள்ள ஓபிஎஸ் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தனது இருப்பை தக்க வைக்காவிட்டால் எதிர்கால அரசியல் கேள்விக்குறியாகும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலரும் அணி மாறிய நிலையில் தான் மட்டுமின்றி தனது மகன், தனது ஆதரவாளர்கள் என ஒரு கூட்டத்தையே சேர்த்து கரை சேர்க்க வேண்டிய கட்டாயமும் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்டுள்ளது. டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் வரவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் ஓபிஎஸ்க்கு ரொம்பவே முக்கியம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. சரியான முடிவு எடுத்து தனக்கான இடத்தை தக்க வைக்காவிட்டால் தனது அரை நூற்றாண்டு அரசியல் பயணத்திற்கு எண்டு கார்டு போடும் நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நன்றாகவே ஓபிஎஸ் உணர்ந்துள்ளார். இதனால் எப்படியாவது தனது அரசியல் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாய நிலையில் அவரது அன்றாட அரசியல் நகர்ந்து வருகிறது. சமீபத்தில் ஓபிஎஸ்ஸின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய பலரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க முடியாது, 3 தொகுதிகளுக்காக அந்த அணிக்கு செல்லக்கூடாது என வலியுறுத்திய நிலையில் ஓபிஎஸும் அதை வழிமொழிந்தார். இந்த நிலையில் ஜனவரி 23ஆம் தேதி சென்னையை அடுத்த செங்கல்பட்டு அருகே உள்ள மதுராந்தகத்தில் நடைபெறும் பாஜக கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஒரே மேடையில் ஏற்றப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த ஓபிஎஸ் பழைய மனக்கசப்புகளை மறந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவாரா, பிரதமர் மோடி பங்கேற்கும் மேடையில் இடம் பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி, தாவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் ஓபிஎஸ் முடிவு என்ன என்பது ஜனவரி 23ஆம் தேதி தெரிந்துவிடும்.